முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார் முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்க அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல. வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? ஒன்ன மாதிரி நாய்கள் இருக்கிறதுனால தான் வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாருடா, வீடு கொடுக்கறதுனா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவுரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு? தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா, என்ஜாய். என்ன சார் இது? இந்த காம்பவுண்ட்ல ஒரு டிசிப்ளினா இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. லல்லே, குட் மார்னிங். அதானே, எப்படி நீ குட் மார்னிங் சொல்லுவ? நீதான் மகள் லொல்லு பிடிச்சவளாச்சே. ஐயோ, காணோம். என்னடா காணோம்? என்னத்தை காணோம்? காணோம்டா. ஓஹோ, ஹார்ட் காணுமா? மாப்பு மாப்பு. ஐயோ பாவம், இவருக்கு இவ்ளோ சீக்கிரம் மென்டல் டிசார்டர் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. உங்களுக்கு கீழ்பாக்கத்துல இடம் வாங்கி கொடுக்காம விடமாட்டேன் நானு. அப்படி என்னத்தனே காணோம்? டைப்ரைட்டர்ல இருந்த எல்லோவிங்கிற 4 லெட்டர் காணாம போயிடுச்சுடா. கஷ்டம்டா சாமி. ஓ அதுவா? அது மெரினா பீச் பக்கம் வாக்கிங் போயிருக்கோம். லல்லு, உனக்கு மறுபடியும் லொல்லுத்தா? ஆஹா, பிராட்கேஜ் வந்துருச்சு. அம்சு, குட் நைட். நான் வி சேனல், நீ வயலும் வாழும், நமக்குள்ள எப்படியா குட் நைட்ல ஒத்து வரும்? அம்சு, மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி லாட்ஜ் வரைக்கும் புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. இத சாப்பிடறதுக்கு பதிலா பருத்தி கொட்டை புண்ணாக்கே சாப்பிடலாம். அம்மா, நான் கிளாசிக் டான்ஸ் ஆடுறேன், பாக்குறியா? மேடம் லீவுனா லெஃப்ட் ஹேண்ட் போடுறீங்களா? இது ஆபீஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க ஆபீஸ். எங்க ஆபீஸ்ல நாங்க ஆடுவோம், பாடுவோம், கூத்தடிப்போம். மேடம் இருந்தா கை தட்டி காசு குடுத்துட்டு போவாங்க, தெரியுமா? மேடம் குடுக்குற அந்த காசை வச்சு குவார்டர் அடிப்போம், கர்ண அடிப்போம், வாந்தி எடுப்போம். இப்ப யாரு மாமா கேக்குறதுக்கு? நீ அமுக்கு மச்சான். கேளடி ரதியே ரதியே, உடம்பு நரம்புகள் 6 லட்சம். தெரியுமா தகியே தகியே, காதல் நரம்பு நிறுத்துறா. ஏண்டா, உடம்புல 7 8 இத்து போன நரம்பு தான் இருக்குது, உனக்கு 6 லட்சம் நரம்பு வேலை செய்தா? நீ ஏன் நரம்பா இருக்க நீ சொல்றியா? மாமா, நீ கண்டினியூ பண்ணு மாமா. என்ஜாய். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். மேடம், என்ன இது ஆபீஸா இல்ல கூத்து பண்றியா? 1 மாசத்துக்கு எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சஸ்பெண்ட் ஓவர் ஆக்ஷன் பண்ண சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டியா? என்ன யாரா ஓவர் ஆக்ட் பண்ணுது? நீயா நானா? மனசுல பெரிய சிவாஜி நினைப்பு. தள்ளுங்க. டேய், ஏப்பா, ஏண்டா நீ எல்லாம் ஒரு நண்பனா? இங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு பார்த்து பார்க்காம போறியப்பா? அப்பா, நாங்க ஏதோ கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டோம். அது மேடம் பாத்துட்டு எங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நீதான் உன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும். நீங்க பண்ண வேலைக்கு டிஸ்மிஸே பண்ணிருக்கணும். டிஸ்மிஸா?
அதுக்கு விட்ட கேட்காம இருந்துக்கலாம்யா. என்ன மறுபடியும் அடிக்க? இன்னும் ஏன்டா கேட்டவன கொன்னுடுவேன். இந்த பார், இதுக்கு மேல என் மேல கை வச்சா இன்னும் என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? என்னடா அது? என்னது? ஒண்ணுமில்ல. அனாதை புள்ளி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு பொத்திக்கு நிக்கிற. கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப் மார்த்தனம் பண்றதா எவ்வளவு மைண்டன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய், கால் அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல வடக்க தலை வச்சு ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்த படுறா? அந்த பக்கம் பெரிய சென்டிமெண்ட் செம்மலு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா, நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்திரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், டென்ஷன் பண்ணாத. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. என்ன என்னடா? வெக்கமா இருக்குடா. வெக்கமா இருக்கா? வேலு, திரும்படாங்க. மாப்பிளையே கண்ணுமா உட்காந்துட்டு இருக்க, நீ என்னமோ பட்டர் போட்ட பண்ணு மாதிரி குழஞ்சிட்டு இருக்கிற. என்ன பேசுற நீ? நிச்சயத்தன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வைக்கப்படுதா? மாப்பிளைக்கு தோலை நம்ம வைக்கப்பட்டாதானே மாப்பிளைக்கு ஒரு மரியாதை இருக்கா? பொண்ணு அசத்திரம் பார். பொண்ணுக்கு ஆட தெரியுமா? தெரியுமே. அது சரி, நல்லா பாட தெரியுமா? சரிக்குமா பதனி? தெரியுமே. ஆமா, இவர் பெரிய டைரக்டர், இவர் பெரிய மியூசிக் டைரக்டர். நடிகை செலக்ட் பண்றாங்க. முகரைய பாரு, நிச்சயார்த்தம் தானே நடக்குது. நிச்சயதார்த்தம் தாயா? நம்மள மாப்பிள வீட்டுக்காரங்கல்ல, ஒரு 4 கேள்வி கேட்டா தானே கௌரவமா இருக்கும். 4 கேள்வி என்ன? 4 கேள்வி 40,000 கேள்வி இத பூரா கேட்டோம்னா நிச்சயார்த்தம் முடியறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். அதுக்குள்ள மாப்பிள மெண்டல் ஆயிருவான். வேணாம்னு சுருட்டி வச்சுக்கிட்டு உட்காந்தா விட மாட்டேங்க போட்டு. இப்ப என்னங்கிற தட்டு மாத்தன அவ்வளவுதானே? ஆமா ஐயா, சட்டு புட்டு தட்டுகளை மாத்தி விடுங்க. மாத்திட்டா போச்சு. இவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தான். ஆசீர்வாதம் வாங்கி. டேய், என்னப்பா பசிக்குதா? மாப்பிளைக்கு பசிக்குதா? மாப்பிளைக்கு பசிக்குதா? சாப்பாடு ரெடி பண்ணுங்கப்பா. குட்னா ஏன்டா போய் சொல்ற? ஏன் பசிக்கலையாப்பா? எனக்கு பசிக்குதுப்பா. ஒரு நாளாவது உன் சைக்கிள் என்ன சொகுசா உட்கார வச்சு மெதுவாதான் போனா என்ன பண்ண சொல்ற? பேசாம இந்த பேரிச்சம்பளத்துக்கு போட்டு சொல்லுங்கடா. எப்பா காமராஜ், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆகணுமாப்பா. என்ன? அது எப்படி கரெக்டா அந்த தெருவுக்கு வந்தவன 5 மணிக்கெல்லாம் பஞ்சர் ஆயிருது? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? பஞ்சர் ஓட்ட போறியா? இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா ஒத்திக்கோ, பேசாத. என்ன நெளியற? உடம்பு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. உங்க அப்பன் ஜேப்படி பத்தி உனக்கு அப்படியே இருக்கே. அடக்கி வாசி. காமராஜே, இப்போ வந்துடுமா? இவ போற வேகத்தை பார்த்தா திரும்பி வந்தாதான் கணக்கு போல இருக்கு. கூப்பிடுற காது கேட்கல உனக்கு? ஏன்டா கத்துற? கட்டாம என்ன பண்ற?
நீ அந்த பூக்காரி பின்னால ரோலோன்னு அலையிற, நான் ஓம் பின்னால அலையிறமா? இந்த பாரு, நீ எக்கேடு கெட்டு போ. என்கிட்ட வாங்கின 500 ரூபாய் கொடு, நான் இப்ப இடத்த காலி பண்றேன். 500 ரூபாவா? எது மறந்து போச்சா? என்ன இல்ல மறந்து போச்சான்னு கேக்குறேன். என்னையாச்சும் நினைவு இருக்காடா உனக்கு? அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் என்ன வாங்கி பகுமானமா ஒரு பொம்பளைக்கு தர்மம் பண்ணல, அந்த காசத்தை கேக்குறேன் கொடு. 500 ரூபாய் நான் பார்த்ததே இல்லையடா. டேய் 500 ரூபாய் தள்ளுடா, காந்தி படம் போட தாள் கொடுத்தா. இங்க பாரு, வாங்கின காசை இல்லைன்னு சொல்லாத, அது ஆண்டவனுக்கே அடுக்காது. என்ன பண்ணுவாரு? என்ன என்ன பண்ணுவனா? இங்க பாரு, இப்பயே உன் மாமியார்ட்ட போய் சொல்லி குண்டக்க மண்டக்க கதையில மாத்தலான்னு. என்ன உனக்கு 500 ரூபாய் தானே வேணும்? ஆமா. இந்த பட்டனை போடு. வேலை கொடுத்துட்டியா? ஏண்டா ஒரு 500 ரூபாய் காசுக்கு புழுக்க வேலையெல்லாம் பாக்கணுமா? நானு பட்டன் மட்டும் மாட்டணுமா இல்ல ஜிப்பு மாட்டணுமா? இதை மட்டும் மாட்டேன். ஐயோ கல்டம்ப்ரா வசதி வசதி. ஐயோ கொல்றா அடி அடி. ஏண்டா ஒரு நண்பனே கொலை பண்ண பாக்குறியடா? டேய் ஏண்டா அப்படி அவாண்ட போய் சொல்ற? பாரு என் மாமா மேல நீ கைய வைக்கிற. ஐயோ அடி அடி. என்னப்பாச்சு? ஜனதோஷம். இந்த ஆக்ஷன் 500 போட வேண்டியதானே? இங்கேயும் 500 வாய மூடுத்தா. ஆமா, தம்பி காமராஜ் எப்படி இருக்கு? ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். என்னாச்சு? ஒரு 500 ரூபாய் கடனா கிடைக்குமான்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் வீட்டு வாசல்ல பிள்ளையா ஒத்த கால்ல நிக்கிறான். தம்பிக்கு இவ்வளவு பண கஷ்டமா? காமராஜ் குணத்துக்கு 500 என்ன 5000 கூட கொடுக்கலாம். இந்தா சொக்கனாதா. எவ்வளவு பெரிய வாயி! சந்துன்னு நினைச்சு ஆட்டோக்காரன் உள்ள போயிட போறான். வாய மூடுற. ஆட்டோவா? என்ன பேப்பரு, எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? சே, ஆபீஸ் பேனா ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான். 6 மணி ஆச்சு, ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது. இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர்காரல்ல, அப்படித்தான் இருக்கணும். டேய் டேய், நான் எதிரா என்னங்கண்ணா, மணி 6 ஆக போகுது, பார்க்க போட்டணும், போட வெளியே. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரான இடம் தான். தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், படுங்கி கல்லியே கட்டுனது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாட்டா பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு ஒரே டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா,
அழகுக்கு எதுக்குடா அழகு? சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு Dress எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. Thank you gentlemen. ஹலோ ஹலோ சார் சார் சொல்லுங்க சார். ஹலோ இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். போட்டுக்கடா. ஹலோ நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும், அங்க பீசர் எல்லாம் வெயிட் இங்க என் பீச்சர் கெடுத்துறாதீங்க. நீ ஏன் எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாத்தி பார்த்ததே இல்லையாடா? ஐயோ போடா போடா. நான்சென்ஸ். யார் மேன் வீட்டை டர்ட்டி பண்றது? nasty fellows. ஆர்த்தி போயா. I will come now. ஐய் சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள இருக்கிற செடிகளுக்கெல்லாம் ஏன் தண்ணி ஊத்துற? காஷ்மீர் கார்பெட் போடா போயிடாது. இடுபடி வேலை செய்யறல, கோமாளிட்ட கோட்டை போட்டுட்டு குய்யா முய்யான்னு கத்துறீங்க. கோமாளியா? நீ யாரா? அடாவடா பல்லுக்கெல்லாம் கழட்டி விடுவேன். யார் பல்ல? ஓம்பல தாண்டா. முதலாளி வேலை கொடுத்தாரு செய்யறோம், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. யாருடா முதலாளிங்கிற? முதலாளி யாருன்னு கூட தெரியாம வேலை பாக்குறியா? ரொம்ப லட்சணம். அங்க போய் கேளு, வேலை அவரே புட்டி வைப்பாரு. போ வந்துட்டானு குறுக்க. நான் இவ்வளவு கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவன் வீடியோ பாக்குறான். வர்றேன்டா வர்றேன். அறிவு கேட்டவன படம் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியல, நகரா அந்த பக்கம். யார பார்த்து கேட்டேன்? ஐயோ 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 ஐயோ. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ தெரியல, தம்மா துண்டு பொண்ணு என்ன கோமாளின்னு கேட்டா, ஒரு எடக்கு நாட்டு பையன் என்ன பல்ல உடைப்பேன்னா, அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், இல்ல செருப்பு முறிஞ்சிடும். ஆமா முதலாளி வீட்டுல இல்லன்னா இப்படிதான் அநியாயம் காட்ட முடியுங்களா? யாரையா முதலாளி முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கானே, உண்மையான முதலாளி யாருன்னு சொல்லுண்டா. சத்தியமா சொல்றேன், இவர்தான் முதலாளி. யாருக்கு காது ஊத்த பாக்குறீங்க? எனக்கு ஏற்கனவே 2 காலம் குத்தி இருக்குது. எங்க முதலாளி இப்படி ஒண்ணு அசிங்கமா குளத்துல குளம் வச்சு போட்டுக்க மாட்டாரு. ஆளு கண்ணங்கரையில இருந்தாலும் தும்ப போட்ட விளவிளேன்னு ஜுப்ப, பச்சை லுங்கி, கைத்துல கைகுட்ட, வாயில பீடி துண்டு. போதும் போதாதுக்கு அவராட்டமே அச்சு வச்சிருந்த மாதிரி 2 பசங்க வேற. என்னடா இப்படி இருக்குமா? எப்படி இவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு ஓடிட்டானே கைலாத்து கபாலி இருக்குமா? யாரோ கைலாத் கபாலியா அங்க வேலை பார்த்தானாமா? அது என்ன சொல்லாங்க? எனக்கு என்ன தெரியும், ரெண்டுவோ பேனாத்துறாங்க. ஏண்டா இதுங்களை பார்த்தாலும் பாவப்பட்ட ஜென்மங்களா தான் தெரியுது. ஆமாங்க முதலாளி, கைலாத்து கபாலி கிட்ட ஏமாந்து இருக்குதுங்கன்னா இதுக வாத்துக்க தான். ஏம்பா நீங்க யாரு? எப்படி இங்க வந்தீங்க? இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன். டேய் இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான் மச்சான். ஓ நீங்க தான் என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கெங்க பொண்ணு? இல்லைங்க மச்சான். 2 பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. விஷயம் ஆமா. வாங்க பின்னால. டேய் அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய் பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல என்ன படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய் ஏதோ பேசுறதுக்காக நாயா பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய் நான் ஒருத்தங்க இருக்கேங்கறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான் விழுந்துறாதீங்க.
உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த இந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா. இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா பொண்ணு வருது. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி, இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போம்மா. அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான, உடம்பு பூரா சொறி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு குலகாரி. உட்கார கீழே தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போம்மா, தைரியமா போ. கிரேட் எஸ்கேப். மாப்பிள, என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்தில உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா, அத நினைச்சே சிரிச்சேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை வெட்டிலாம் மூக்குப்பட்ட சோறுதுன்னா சரிக்க மாட்டேங்குது, அதான் கல்லாட்டிட்டு இருக்கோம். இந்த கல்லாடுறது, பொம்பரை ஆடுறது, கோழி ஆடுறது இதெல்லாம் ஊரோட வச்சுக்கீங்க. இங்க ஒழுங்கா இருக்கணும். போய் கார தொடங்க. என்னங்குது கள்ளிப்புல மாட்டா மூக்கு செவந்திருக்குது. என்னாச்சுங்க? முருகப்பா, என்ன குத்து கொல்லு வெட்டு, என் மூக்குல மாத்திரம் கை வைக்காத. அப்படின்னு மூக்குல மட்டும் உங்களுக்கு சுவச்சமா? அதுல தாண்டா என் உசிரே இருக்கு. நாளே சரியான பூடா விடுறோம் போல இருக்கு. மூக்கனுக்கு உசுறு மூக்கல் இருக்குதாமா. அவன் கிடக்கா, நீ முதல்ல பிள்ளைசரிக்கார ஒழுங்கா தொட. இதா பெரிய கார இப்படி வந்து இடிச்சுட்டே தான் தொடக்கணுமா? அங்க போய் தொடைய. நீ போய் தொடியா. அட சுத்த வேலையா இருக்க, ஆளுக்கு தண்ணி மேல ஊத்திட்டு. ஓன்ற மேல இருக்க அழுக்குக்கு இந்த தண்ணி ஒண்ணு மோசம் இல்ல.
அவன் கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கா. நோம்பி விடுற, போ அந்த பக்கம். எங்க அப்பாவும் கூட அனுப்பிச்சுட்டாரு. ரொம்ப தான் மிரட்டுறியே. ஒரு பொம்பளை சிவனை எப்படியா மிரட்டுறது? இப்ப என்ன சொல்லிட்டு இப்ப நீர் கடியில் படிக்கிற உள்ள பத்தி வாழத்திருக்கான் பாரு. இந்தா எங்க அப்பனை பத்தி ஏதாவது சொன்ன எனக்கு மம்மனே கோவம் வந்துரும். சரி பொசு பொசுன்னு மோக்கு செஞ்சாத. காரை 2 பங்கு போட்டுக்குவான். 1.5 பக்கத்தை நீ தொட, 2.5 பக்கத்தை நான் தொடக்கிறேன். அங்க போடு. போட்டாச்சு. நீ இந்த பக்கம் தொட, நான் அந்த பக்கம் துடைக்கிறேன். பேச்சு மாதிரி இந்த பக்கம் வந்த அப்புறம் எனக்கு மம்மேலே கோவம் வந்துடும். இந்தா பேச்சு மாறுதெல்லாம் உங்க பரம்பரைதான். நாங்க சொன்னதுதான். ஏதோ எங்க அத்தை கொஞ்சம் லட்சணமா இருந்தாலும் நீ மூக்கு மொழியா பிறந்துட்ட. அதுக்காக எங்க அப்பனை குறை சொல்றியா? ஆபாம கண்ணில் அண்ணி விட்டு கார் தொடச்சிட்டு இருக்கிறான். என்ன கொழுப்பு இருந்த பழத்தை இந்த பக்கம் போடுவ நீ? நான் எதுக்கு போடுறேன்? காக்கா போய் கேளு. எனக்கு போய் வெங்காயத்து கேக்குறது. என் பிள்ளை மேல நீ ஏன் சேர ஊத்துற? என் பிள்ளை மேல ஏன் பழத்தை போட்ட? ஆஹா ஐயோ என் காரை உடைக்கிறானுங்களே. வாரின் காராச்சே, ஆசைப்பட்டு வாங்கினாச்சே, என் சம்சார மாதிரி வச்சிருக்கிறனே, என் காரை உடைக்கிறானுங்களே. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ. இறங்கி வந்தது மேல் மூச்சு வாங்குதுரா. எப்பா என் காரை உடைக்கிறானுங்களே, என் இதயத்தையே உடைக்கிறானுங்களே. அடப்பாவிங்களா. டேய் டேய் எடுங்கடா. உன்னை காரை கிளீன் பண்ண சொன்னா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டியாடா. ஐயோ காலையில என் மூக்க பேத்தானுங்க, இப்ப காரிய பேத்துட்டானுங்களே. முதலாளி நீங்களும் சேர்ந்தானே. ஐயோ காரை உடைச்சிட்டானுங்களே, பேனட்டை பேத்துட்டாங்களே, ஓஹோ வயரை கூட இழுத்து வெளியில விட்டுட்டானுங்களா. ஏண்டா எடுங்கனாட்டான், உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ஏண்டா இப்படி செஞ்ச? இல்ல முதலாளி, இவதான் முதல்ல என்ற கார் மேலே உடைச்சான். இல்ல முதலாளி, இவர்தான் என்ற கார் மேல முதல்ல சேர ஊத்துனாரு. என்றதாவது ஒன்றதாவது ஒன்றத்துல என் காருடா இது. இந்த காருக்கு ஒரு வரலாறே இருக்குதுங்கடா, இருக்குது. முதலாளி 3 லட்சம் ரூபாய் காரை உடைச்சிருக்கானுங்க, முன்கால பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நடக்கடா ஸ்டேஷனுக்கு. லீவ் இட். போலீஸ்னுடைய ரிலேஷன்ஷிப் நமக்கு எதுக்கு? ஒதுங்கியே இருப்போம். அப்ப இந்த முட்டா பசங்களை அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? விட போறது இல்ல. நேத்து வரைக்கும் இவங்க டெம்பரவரி, இன்னையில இருந்து பர்மனன்ட். இன்சூரன்ஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட், மெடிக்கல் ஃபண்ட் எல்லாமே இவங்களுக்கு அலவுட். இன்னைக்கு நீங்க செஞ்ச வேலைக்கு 100 ரூபாய் தரேன். ஆளுக்கு பாதி எடுத்து கொடுக்காதீங்க. அதையும் 2 கீழ்ச்சி எடுத்துக்க போறாங்க. ஆளுக்கு ஒண்ணா கொடுங்க. இவ்வளவு அறிவு உனக்கு எப்படி வந்தது? எஸ், உன்னை கண்காணிக்கிறேன். சரி, ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துங்க. அடுத்து என்ன வேலைங்க முதலாளி? உங்க 2 பேரோட சொந்த வேலை. டேய் மூக்கா, நேத்து வரைக்கும் இவங்கள முட்டாள்களா நடிக்கிறாங்களோன்னு சந்தேகப்பட்டேன். இன்னைக்குதான் தெரிஞ்சது இவங்க உண்மையான முட்டாளுங்கன்னு. இப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்ம வேலைக்கு தேவை. ஆனா உனக்கு அறிவு ஜாஸ்தியா வளர்ந்துகிட்டே இருக்கு, ஜாக்கிரதை. முதலாளி ஃபாலோ மீ பாஸ், ஃபாலோ மீ. முடிஞ்ச அளவுக்கு அறிவு வளராம பாத்துக்கிறேன் ப்ளீஸ். நானும் மட்டும் ஓடி ஓடி பாக்குறேன். ரோடு வேணா தெரியுது, உடம்பு குறைவா. அதுக்கு என்ன, அந்த ரோட்ல ஒரு ரோடு மேல ஒரு ரவுண்ட் விட்டீங்கன்னா உடம்பு சப்பையாயிட்டு போகுது. இல்ல உனக்கு பின்னாடி அப்படிதான் ரோடு ரோட்ல எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பச்சாட வேலு, அந்த ஆள் சொல்றது என்ன தப்பு? மனுஷன் மாதிரி திங்கணும், மானா வரியா தின்னா அப்படித்தான். ஊரு பூரா ஒரு வாரம் சாப்பிடுற சாப்பாட ஒரே வேலைக்கு தின்னா உடம்பு எப்படியா குறைங்க? குத்தாலத்துல மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கிற ஜந்து எல்லாம் எனக்கு யோசனை சொல்ல வரீங்க. அடிக்க குண்டா, எங்களை பார்த்த குறை மாதிரியே தெரியுது உனக்கு? புரியுதே தெரி. வேலு, நாம குறங்காமா இவன் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ண. எப்படி இருக்கு? இருக்குடா.
இருக்கமுல்ல. எங்க மாமாட்ட சொல்லி உங்களை எல்லாம் ஒரு வழி பண்றேன் பாரு. சொல்லு. உன் மாமா என்ன பெரிய மலை முனிங்க? போயா. டேய், எங்க மாமா விட்டிய பேசுற. எங்க மாமா யார் தெரியல? யாரு? மீச வீரப்ப. ஈர கூட வச்சுக்கிறேன். அணில் கடிச்ச பழம் என்ன ஆகுது? இந்த பாரு, நீ ஒரு மீச வச்ச குழந்தை மாதிரி இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கப்படாது. என்ன நீ? ஏடா கடிக்கிறது கடிச்சிட்டு அணில் காணுதேன்னு கஞ்சரியா? சரி, இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு போறாள அவ வேணும். அதுக்கு பேசாம நீ சொன்ன ஆள்ட கண்ணை பறி கொடுத்துட்டு குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. ஆமா, உலகத்தை சுத்தி வந்தவனுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க. உனக்கு எதுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க? நானும் உலகத்தை சுத்தி வந்தேனே. அட உலகமகா பாட்டி இது. நான் ஏதோ லோக்கல் பாட்டி நினைச்சிட்டு இருந்தேன். யோ வாய முடியா? சுமாரியா நீ சொல்ற ராஜாத்தி. அது வந்துங்க, சின்ன வயசுல நானும் என் தங்கச்சியும் ஒரு கொய்யா பழத்துக்காக சண்டை போட்டோம். கொய்யா பழத்துக்கு? அந்த சண்டையை பார்த்த எங்க அப்பா அம்மா உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்து அந்த பழத்தை வாங்கிட்டேன். அப்பா அம்மாவை சுத்தினா உலகத்தை சுத்தின மாதிரி தானே, அதனாலதான் எனக்கு கொலம்பஸ்னு பேர் வந்தது. என்ன இது? திருவிளையாடல் ரீமேக். ஆமா சரி, அந்த திருவிளையாடல் விடு. இவர் ஏதோ ஒன்றை விளையாடணுங்கிறாருமா? என்கிட்ட விளையாடணும்னாரா? ஆமா, உன்னை லவ் பண்ணி டுயட் பாடி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. உன் அபிப்பிராயத்தை சொன்னீங்கன்னா இப்பயே பேசி டாட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்படியா? ப்ளீஸ் கம் சார். வாங்க சார், வாங்க. போய் கத்திரி கேட்ச் பண்ணுங்க, போங்க. என்ன அடி விழுகுது? கர்ச்சீஃப் எங்க வச்சேன்? சம்திங் ராங். ஜாக்கெட் இது பாருங்க கோபால், லேடிஸ் மேட்டர். இது எப்படிங்க வந்தது? நோ நோ, ஐ அம் ஜென்டில்மேன். முதல்ல டிஸ்போஸ் பண்ணு. கோ கோ. பல்ஜடிமா பல்ஜடி. பல்ஜடி பல்ஜடி. ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு. அப்படிதான் ஜம்ப் பண்ணுமா ஜம்ப் பண்ணு. ஐயா வராரு பார். சலாமை ஐயாவுக்கு, சலாமை சலாமை சலாம் சலாம். ஐயா வெயிட்டான பாத்தி ஏதாவது கொடுப்பாரு. பாக்கெட்ல பைசா எல்லாம் கேவலப்படுத்துறான் போல இருக்கேன். சரி, இது ஆம்பளை குரங்கா பொம்பளை குரங்கா? ஏன் சாமி இது பொம்பளை தான் சாமி. பொம்பளை குரங்க போய் வித்தவுட்ல வச்சிருக்கே. அது என்ன வயசுக்கு வரல சாமி? வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன, தட் இஸ் டிஃபரண்ட் மேட்டர். இது ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. ஐயோ டேக் இட் மேடம். வாங்கிக்க வாங்கிக்க. ஐயோ வாங்கிக்க வாங்கிக்க. அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்குக்கு கொடுத்துட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. சாமி ரொம்ப ஜோரா இருக்குது உனக்கு சாமி. ஆஃப் கோர்ஸ். சும்மா சொல்லக்கூடாது. குரங்குக்குனே அலுவலகத்தை தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு. ஆமா சாமி. ஒருவேளை இந்த ஜாக்கெட்டை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டு இருந்திருக்குமோ? ரொம்ப கரெக்டா சொல்லுங்க சாமி. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் வரட்டுமா? வா வாமா வாமா வா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பார்த்திருக்கலாம். அடடடடா என்னமா டான்ஸ் ஆடிச்சு. யூ see, அந்த சந்தன கலர் ஜாக்கெட் அந்த குரங்கோட நிறத்துக்கு என்ன பொருத்தமா இருந்தது தெரியுமா? யோ உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் ஜாக்கெட் எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு ஏன் கிட்டயே பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு டச் பண்ணுங்க. மிஸ் ஆயி போச்சே. இந்த பாருங்க, அப்பவே நினைச்சேன் அந்த ஜாக்கெட் ஒரு அழகான தேவதைக்கு தான் சொந்தமா இருக்கும்னு. யோ இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன சொன்ன? குரங்குக்குன்னே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கா? இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன விளையாட்டு? என்ன கோபால்? மிஸ்டர் ஐஏ கோபால் பிஏ from LIC, you know. மிஸ்டர் மேடம், இங்க நடந்த எந்த பிரச்சனைக்கும் சார் பொறுப்பல்ல. அந்த ஆப்போசிட்ல லாண்டரி வச்சிருக்கிற ஒரு பண்ணி, அதுதான் பொறுப்பு. ஒண்ணும் அதை நீங்க சாவடிச்சு போட்டுருங்க, இல்ல நாங்க சாவடிச்சு போட்டுறோம். டீ குடியா? இத மட்டும் கோரஸா சொல்லுங்க. காசு கேட்டா மட்டும் ஆத்து மணல்ல விழுந்த கடுகு மாதிரி காணாம போறீங்க. பழமொழி, இந்த கருமத்துக்கு தான் உன் கடைக்கு வர்றதே இல்ல. என்ன பண்ணி தொலைறது? உன் கடைக்கு டீ சாப்பிட வரணும்னா சொந்த செலவுலயே பேப்பர்ல வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது. கண்ணாடி வேற எடுத்துட்டு வரலையா? சரி, நான் வீட்டுல போய் படிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒரு டீயை போட்டு தொலைங்கப்பா. யோ எனக்கு முதல்ல போடியா. வந்தவனுக்கெல்லாம் டீ போட்டு அப்புறம் கொண்டு போடுவேன். ஐயா, எப்ப பார்த்தாலும் வெடிகுண்டு கலாச்சாரம், வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. இந்த நாடு எப்படி உருப்படும்? எப்பவாவது ஒரு நாளைக்கு நல்ல செய்தி வருதா? ஒரு டிவி பார்க்க முடியுதா? ஒரு நிம்மதியா பேப்பர் பார்க்க முடியுதாடா? களி முத்தி போச்சுடா. களி முத்தி போச்சுடா. களி முத்தி போச்சுடா. போகடா. ஏய், என்னடா பண்ண? படிச்சேன், கிழிச்சேன். ஏன் கிழிச்ச? அதுல உள்ள விஷயம் எனக்கு பிடிக்கல.
அதுல இருக்கிற விஷயம் உனக்கு பிடிக்கல அதனால கிழிச்சியா? அதுல இருக்கிற டிசைன் எனக்கு பிடிக்கல கிழிச்சா? என் சட்டையில உள்ள டிசைன் பிடிக்காட்டி நான் தானடா கிழிக்கணும். ஏன் சட்டைய நீ ஏன்டா கிழிச்சா? என் பேப்பர்ல இருக்க நியூஸ் வந்து உனக்கு பிடிக்கலன்னா நான் தான்டா கிழிக்கணும். நீ ஏன்டா கிழிச்சா? என்னது உன் பேப்பர்? என்னன்னா ஏன்டா சட்டையும் பேப்பர் ஒரே விளையாடா? வேலையெல்லாம் முக்கியம் இல்லடா, கிழிக்கிறது தான்டா முக்கியம். கழுத்து பிடிக்க அவனை கழுத்தை தூக்கி கையில கொடுத்துருவேன். யாரு பேப்பர் நில்லுங்கடா. எவன்டா என் ஜாடியை உடைச்சவன்? ஜாடி அதான் விழுந்து உடைஞ்சிருச்சுக்கா. நீ பேசாம இரு. இங்க பாருங்க, நான் வந்து இவர் சட்டை கிழிச்சேன், இவர் வந்து என் பேப்பர் கிழிச்சிட்டாரு. ஜாடி உடைச்சு வந்து தம்பி வேலு கேஷியர். கேஷியர்? ஆமா. வேலைக்கு சொல்லியா? கேஷியர் எதுக்கு என்னால சொல்லிட்டு இருக்கா? இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஓங்கி இடிச்ச என்ன? ரெண்டு பேரும் சண்டை போறனால நான் வந்து விளக்கி விட்டேன். அந்த அதிர்ச்சியில தெரியாம விழுந்து உடைஞ்சு. யாரு சண்டை போட்டா? நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இன்னைக்கு கிழிச்சு விளையாடி ஆசைப்பட்டா கிழிச்சு விளையாடுறோம். அப்படியே நாங்க சண்டை போட்டாலும் நீ பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே? நீ ஏன் குறுக்கால வந்து பாட்டுல உடைச்சா? பாவத்தாளி அடமானம் வச்சு கடை நடத்திக்கிட்டு இருக்கா. அவன் பாட்டுல போட்டு நொறுக்கிட்டு 10 வட்டிக்கு படம் வாங்கி போட்டிருக்காயா பாவம். இந்த மாதிரி லுச்சா போயெல்லாம் விடாத, செவுல்ல எடுத்துக்கா சோக்கு. குறிப்பா முன்ஜாமீன் இல்லாம இந்த வேலுவை மட்டும் விட்டுறாத. வா தம்பி, நீ வா. சதிகார சட்டாடுங்க. ஏன்டா நீங்க உடைச்சு விளையாட ஏன் கணக்கு ஏன் அடிக்கிற? உன் ஜாடி என்ன 15 ரூபா 20 ரூபா காசை வாங்கியா? என்னது 15 ரூபாயா? 1947 வெள்ளக்காரன் எங்க தாத்தாவுக்கு பரிசா கொடுத்தது. ஏண்டா வெள்ளக்காரன் சுதந்திரம் தான் உங்களுக்கு பாட்டுமா பரிசா தர்றா? சட்டமாடா ஜவாரு இரியா கொஞ்சம் இரியா. ஆமா இப்ப முன்ஜாமீன் கொடுத்தா என்ன விடுவா இல்லையா? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? காசு வேணுமா வேணாமாயா? வேணும். அப்ப கொஞ்சம் இரு. ஒரு தெரிஞ்ச வர்றான், அவனை உங்ககிட்ட வச்சுட்டு வீட்டுல போய் காசு எடுத்து வந்துடுறேன்னா? சரி கையெடு. நீ ஓடி போயிட்டா? ஓட மாட்டேயா, சத்தியமா ஓட மாட்டேன். எடியா வர்றான் எடியா. அப்பா கிணத்து கிடவு. அப்புறம் என்ன ஆளே பார்க்க முடியல? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன கிட்ட போயிட்டு வர்ற? அது இருக்கட்டும், நீ என்ன மாதிரி திரிக்கிற? ஒண்ணு இல்ல, அண்ணன் கடைக்கு டீ குடிக்க வந்தேன். வந்த இடத்துல வகுறு கடமட கடமட கடமடுது. பாத்ரூம் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. அது வரைக்கும் என்ன பேசிக்கிறேன்? நான் பாத்துக்கிறேன். எப்பா இவர் நம்பறியாப்பா? செயின் வாட்ச் எல்லாம் போட்டுக்காரு. ஓகே உனக்கு? மோதிரம் கூட போட்டுறேன். அவன் வாயால சொல்லட்டும், அப்புறம் நான் உன்னை விடுறேன். பைத்தியமா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்துல உடனே போயிட்டு வரணுமா? அவன் என் தம்பி மாதிரியா? வேலு யாரியா? நான் வேற வேலு வேற இல்லையா? வேலு நீ உடனே போயிட்டு வா. என்ன பேச்சு பேசுறாரு? வந்து போயிட்டு வந்துடுறேன். நீ உடனே போயிட்டு வா. முழுசா போயிட்டு வா. என்ன அவனோட பேசிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே. உங்க வீட்டுல ஆடு மாடு புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா? துபாயில திரும்பி வந்த உன் தம்பி நல்லா இருக்கானா? உன்னோட இப்படி பேசிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே. அமெரிக்கா மாதிரி உன் கடையில எவனா பிளேன் விட்டானா என்ன இப்படி பாட்டில உடஞ்சு கிடக்கு? அதுக்கு தான் உன்ன ஜாமீன்ல உட்கார வச்சுட்டு போயிருக்கான். இதுக்கு நான் ஜாமீனா? யோ சுத்த பைத்தியக்காரமா இருக்கு. என்னால அடிதாக முடியாதுடா. அடி வாங்குற உடம்பு இல்ல இருந்து. அதுக்காக எவனோ உடைஞ்சது நாங்க அது எவனோ உடைஞ்சது காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன தவிர காசே கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ஏன்டா உடைச்சத? மொத்தமா சேர்த்து எவ்வளவு ஆச்சு? 200 ரூபா கொடு. அப்படி சொல்லு. எவனோ உடைச்சதுக்கு காசு கொடுக்க என்ன கேனைய நான் நினைச்சேன். இதுல எவ்வளவு இருக்கு? 300 ரூபா இருக்கு. சிங்கண்டா என்ன ஒரு ரூபாய் ஆட்ட முடியாது. பையா நான் பையா வா. நான் போலீஸ்னா வா. என்னையா கோச்சுக்காதீங்கண்ணா, ஒரு 100 ரூபாய் சில்லறை கொடுங்கண்ணா. நான் யாரு? டிராபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஏமாந்தா கூட டிராபிக் ஜாம் ஆயிரும். மன்னிச்சுக்கங்கண்ணா, நான் ஊருக்கு புதுசுண்ணா, யாரும் தர மாட்டேங்கிறாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ஐயோ அந்த சைக்கிள் ஷாப்ல ஒரு உட்கார்ந்து இருக்கானே, அவங்க டிராய்க்க போயா. தேங்க்ஸ்ண்ணா. 5 ரோட்டு நேரம் பிச்சை ஒரு சைக்கிள் குடியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நம்பி எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட எனக்கு யாருன்னு தெரியாது. நான் வந்து உங்க சைக்கிள் கேட்கல, கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி, நீ போ. அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சான். அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன்.
எனக்கு மச்சான். என்னையா ஏன் சார் குடுக்கலாமா? யோ அவனுக்கு கொடுத்து தொலையா. ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? நீ வந்த நேரம் என் கடையில இருக்க எல்லா சைக்கிளும் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். எடுத்துட்டு போய் அசத்து. வாடகை ஓகே. சபா இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்த் கண்ட்ரோலே பண்ணலாம். என்ன பஞ்சரா? இல்ல சார் பெண்ட் இருக்கிறேன். வீலுக்கு தானே. ஆமா வீட்டுல விசேஷமா? மச்சான் வந்திருந்தாரு. எனக்கு மச்சானும் கிடையாது மாமனும் கிடையாதுடா. விளையாட சார் சேஃப் சொட்டை போட்டவரு உங்க மச்சான் சொன்னாரு. நான் இங்க இருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன். நீ குடுன்னு சொன்னீங்க. என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துப்பார் சார். டேய் நான் அவனுக்கு 100 ரூபாய் சில்லறை கொடுக்க சொன்ன உன்னைய. ஏன் சார் அவன் பக்கம் பாட்டு இருக்கு சார். என்னோட புது சைக்கிள் தூக்கி போயிட்டான் சார். போலீஸ்காரங்கிட்டயே கைவரிசையை காமிச்சிட்டான். இன்னைக்கு அவள் ஒரு நாளைக்கு மாட்டோம். பொழப்பா இது? அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது, விறகு வாங்குறது, ரேஷன்ல போய் மண்ணெண்ணைக்காக வரிசையில் நிக்கிறது. என்னையா அது? பேசாம ஜப்பான்காரங்க மாதிரி காலையில ஒரு மாத்திரை மத்தியானம் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு பசி அமத்தாம மார்க்கெட் என்னையும் சேர்த்து இழுத்து அடிக்கிறேன். சாப்பிடலாண்டி சாப்பிடலாம். மாத்திரையை சாப்பிட்டு விட்டு ஜப்பான் காரமா தம்மா தூண்டா சப்பட்டின்னு மூஞ்ச வச்சு சுத்தலாம். இப்ப இருக்க முகரைகளுக்கு அது எவ்வளவு மேலு. காமராசண்ணா என்னம்மா? காமராசண்ணா ரேஷன் கடையில போய் 2 கிலோ சக்கரை வாங்கி அங்கே வச்சுட்டு வந்துடுங்க. நான் போய் எடுத்துக்கிறேன். ஏன் நீ போய் வாங்கினா கருத்துறியா இல்ல பாதங்கிறது தேஞ்சு போயிருமா? அது இல்ல என்ன குழந்தை வேற அழுதுட்டு இருக்கு. ஒலை வச்சிருக்கேன். வேற யாருமே இல்ல. அதுதான் சொன்னேன். சும்மாடா குடும்பம் நான் வாங்கிட்டு வரேன். சரிண்ணா. கார்டு இருக்குல்ல? இருக்குண்ணா. சரி. என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. காமராசு காமராசு செத்து நில்லுப்பா. என்னம்மா உன் வீட்டுல சாணின்னு எல்லணுமா? ஏன் போக்கத்தவனே? டேய் என்னக்கா வேணும்? கடைக்கு போயிட்டு வரும்போது 1 ரூபாய் மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்துரு. சரி வாங்கிட்டு. இந்த காசு. அட வைங்கா. காசெல்லாம் வேணாம் வைங்க. நான் வாங்கிட்டு வரேன். அப்படியே வர்றப்ப தம்மா வீட்டு கக்கிசையும் கழுவி விட்டுரு. குத்துனா நட தொண தொண. ஐயோ கண்ணு தெரியல. எறும்பு கடை மாதிரி வந்து மோதுறிய. பாத்து வரக்கூடாதா? சரி இப்ப என்ன? காமராஜ் உன்னை பார்க்கத்தான்ப்பா வந்தேன். இந்த பை நிறைய புளி இருக்கு. எப்படியாவது நாடார் கடையில வித்து காசாக்கிடு. ராத்திரி கல்லு அடிச்சா தான்ப்பா பொண்டாடிக்கிட்ட லொல்லு பண்ண முடியும். சரி ப்ளீஸ். சரி எப்படியாவது பார்த்து. அவன் மனுஷன் இன்னும் போகல. காமராஜ் நின்றாடே. என்ன உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலையெல்லாம்? இந்த ஊரை பூமி தாங்குதா நீ தாங்குறியா? அடுத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷம். காமராஜ் நின்றாடே. என்ன உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலையெல்லாம்? இந்த ஊரை பூமி தாங்குதா நீ தாங்குறியா? அடுத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷம் அடையிறது இருக்கே அதான்டா பெரிய சந்தோஷமே. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன? இளிச்சவாயன். இருந்துட்டு போகுது. வா உனக்கு ஒரு பேர் இருக்கப்ப. என்ன பேர் வச்சிருக்காங்க? புண்ணாக்கு. ஒரு இடிச்சு வயிறும் மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவாளே. சின்னராமசாமி சீக்கிரமா திருப்பதி தீர்ந்துட போகுது. வரண்ட பெரிய ராமசாமி. யாரு டபுள் ஆக்டிங்க? போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன். ஓ மம்மி எலிபண்டா? அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா திருப்பதியில கடல் இருக்குமா நைனா? கப்பல்ல போகல நைனா. கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏண்டி குழந்தைகளா இது? பூதங்கடி. இவங்க என்னமோ ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய் மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். கோவிந்தா லட்டு கடைங்க கோவிந்தா. எந்த சைஸ்க்கு லட்டு கடைங்க கோவிந்தா. ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. ஓ யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரெய்னிங் எடுத்திருக்கும் போல இருக்குது. ஏழுமலையா கோயில் கோயிலா 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களான்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாச்சலபதி
இந்த தடவையாவது 2 பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லையா உன் கோயில் உண்டியிலேயே 2 பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டேய் வெங்கடாஜலபதி பாவம் விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. தள்ளி உட்காருங்களா, வண்டியடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா. See the best house. That house. Okay house? Beautiful. You are very lucky man, magic man, gentleman, but not old man. Of course. இதேதான் என்னோட 5வது வைஃப் கூட சொல்லுவா. One more repetition. 5th wife. Head down. Thank you. Shall we see the house now? A little move. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா, கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறா. கம்முனாட்டி. Come on, quick. Wait man. Quickயா. டேய், ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது. மூடி நில்றா. ஏண்டா பூட்டு நக்கற? பாத்துலயே இதுக்கு முன்னால? பாத்துங்க. என்ன பாத்துர்க்க? பாத்துங்க. Why so much of keys? This street all house my house. அதாவது இந்த தெருவுல இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. Open the door. கம்மியா. வாடா காட்றேன். டேய், இதான் வீடு பாத்துக்க. டேய், ரொம்ப சுத்தாத, பொத்துன கீழ விழுந்து கையை கால உடைச்சுக்குவேன். ஆமா, வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கா? இந்த வீட்லயே 4 பிகர்ஸ் இருக்கு, ஆனா நீ தாங்க மாட்ட. தட் சைட். நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே ஃபிகர்மயம். எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனாலதான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ். ஆமா, என்ன வாடகை, எவ்வளவு அட்வான்ஸ்? வாடகை சிம்பிள் தான், 1000 rupees. அட்வான்ஸ் 10,000 rupees. என்ன இல்லையா? இல்லங்கிறது ஒண்ணுதான், நோங்கிறது ஒண்ணுதான்டா. நிறுத்து. டேய் டிரைவர், வேலை நிறுத்து. ஏன் ஜாமி வண்டி இது சொன்னேன்? நைனா, முறுக்குட்டாம வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன்டா நைனா. வேற வீட்டுக்கு திருப்புடா. இல்ல வேற சாச்சிடுவேன். டிரைவர், வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா. சாச்சாலும் சாச்சிடுவானுங்க. டேய், கேளடா. பாடமே கொடுக்கல, அதுக்குள்ள இந்த மேல வைக்கிறேன். டென்ஷன். என்னாச்சு? நதிங். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால இல்ல, பரவாயில்ல. நோ, ஜஸ்ட் 2000 rupees சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேயா? ஆட நீங்க என்னங்க சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? டோன்ட் டச். வயிற்றுல கை வைக்கிறேன். பணத்தெடு மேன். என்னடா நான் எண்ணிக்கிறேன். பிரதர், பெட்ரூம் எங்க இருக்கு? அது வீட்டுக்காரன் தான் கேட்கணும். தேங்க் யூ. ஹலோ, we will meet ஜெனரல் ஹாஸ்பிடல். ஜென்டில்மேன், ப்ளீஸ் டு மீட் யூ. சரிடா நாயே. ஐயோ, யானை கூட்டம் ரிட்டனா? நைனா, வீடு திறந்திருக்கா நைனா? திருட உள்ள பூந்துட்டான் போல இருக்கடா நைனா. வாடா சீக்கிரம் வீட்டை ஒழுங்கா பூட்டி காமியா. நல்ல பூட்டி தாடி வந்தேன். எவன் வந்து திறந்தானே தெரியலையே. யாரா நீ? நீங்க யாரா? ஏண்டா எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு எங்களையும் யாருன்னு கேக்குற நீ? இப்பதான் ஹவுஸ் ஓனர்ட்ட 2000 rupees டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் 8000 rupees நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏண்டா பூட்ட வச்சு திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ? తొందరగా రండి రండి తొందరగా రండి 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 తొందరగా రండి 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 బావా మీరు అలాగెళ్ళి చూడండి, నేను ఇలాగెళ్ళి చూస్తున్నాను. మంచిది, బాగా చూసి రండి. బావా బావా నీకు ఐస్ ఐస్ అడుగుతున్నాడా? తీసిరా రంగమారా. வணக்கம். நமஸ்காரம். திஸ் இஸ் நைஸ் பிளேஸ். இது ஒரு நல்ல இடம். నాకు తమిళ్ తెలవదండి. ஆடா பிச்சைக்காரன் நாயே, இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்குமே. டே, 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் ய கைட். என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 rupees கொடுப்பியா? ఇస్తానండి. சரி வாடா. வணக்கம் சார். நமஸ்காரம் சார், இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன். ஒரு 25 ரூபா சார்ஜ். బాబు నాకు తమిళ్ తెలియదు.
தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டே மண்டையா, 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். I am a guide, you know? 100 ரூபா, 100 rupees charge. இஸ்தானு வாட மண்டையா வா. வாடி. இந்த சைட் இருக்கே, இது நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அட்டனா 8 நாவுக்கெல்லாம் இதை தரமாட்டாங்கடா. All peoples comes. See this culverts. டே மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது. மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி, உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். அழகா அழகு. டே மண்டையா, அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. నువ్వు ఏం చెప్తావు? புரியல? எனக்கே புரியல. அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. டேய் வாய மூடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். அழகா ஆளுக பத்தி எவன் பேசுறது இல்ல. வா రండి. ராங்கடா. டேய் இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய் இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, ఇది డ్రాకులా కాదు. டேய் காதுலடா டிராகுலா. లేదు, జురాసిక్ పార్క్ కాదు. மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். ఇది ఏనుగు. ஏனுகுவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தர்றா. లేదు, ఇది ఏనుగు. జురాసిక్ పోయి చెప్తావు. பொய்யாவே இருக்குண்டா மண்டை. 100 ரூபாய் பேசுனல, எடு. பொய்க்கு வேணா 5 ரூபாய் கழிச்சுக்கோ. 95 ரூபாய் எடுறா. எடா నువ్వు పోయి చెప్తున్నావు. నా బావని అడిగేసి ఇస్తాను. அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. ఇవ్వను. நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க, எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. பிராடு. நீங்க ஒழுக்கமாக்க துர்காவை காணுமே, எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான். சார் வேலையா என்னங்க? என்னது என்னங்க? அந்த நறுமண தைலத்தை கலக்கல எல்லாத்தையும் குழப்பித்தானுங்க வச்சிருக்கேன். என் மூக்குக்கு வரலையே. அது மூக்கா இருந்தா வரும். கோபால், செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி கண்ட்ரிபியூட் கேட்க தெரிய போகுது. சரி சரி, வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா விறகட்ட மாதிரியா இருக்கு? கைதாங்க சார், கொஞ்சம் சொரசொரான்னு இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. பைய பைதானுங்க. மெதுவா மெதுவா மெதுவாங்க. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங், என் அழகு எப்படி? உன்னழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே, உள்ளமெல்லாம் வசமாயானதினாலே, கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே, காரியம் நிறைவேறும் எந்தன் எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்காதப்பா, தள்ளுப்பா. முன்னாடி தேஜாச்சி போதும் போ. ஹாய் ஹாய் சில்பான். கோபால், லவ் பண்ணிட்டு இருக்கல, போப்பா. பண்ணுங்க சார். ஹாய். பில்ல கஜில். ஏப்பா, காதுக்கு என்ன விட்டியா? விடுறேங்க சார். 2 நாளா சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. See the girl. காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க. I love you.